ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஊர் சமையலை பார்த்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பப்பாயா பனானா ஸ்மூத்திக்கு ஃபஸ்ட் நான் பாதி பப்பாயா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பிளெண்டரில் போட்டுக்கலாம். கூடவே நான் பெரிய வாழைப்பழம் ஒன்று சேர்க்குறேன். அதையும் நாம் தொளிச்சு போட்டுக்கலாம். ஒரு 2 கப் போல் பால் போடுறேன். உங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரெகுலர் தயிர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்த 2 ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் போடுறேன். இனிப்புக்காக ஹனி ஒரு 3 ஸ்பூன் போல் சேர்க்குறேன். தேவையான அளவு நான் ஐஸ் கியூப்ஸ் போடுறேன். இதை நாம் மூடி வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். உங்கள் தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் லெமனை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக லெமன் சேர்க்கணும். இந்த ஸ்மூதி பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம எதோ டிஃபனோ ஏதோ சாப்பிட்ணும். நீங்கள் ஜிம்முக்கு பண்ணுவீங்க அப்படின்னா ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதை குடிச்சிட்டு போனால் எனர்ஜியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ரெகுலராக இந்த ஸ்மூதியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பெல்லாம் இதை கரைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முகம் ரொம்பவே பொலிவாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டடாய். மறக்காம ஊர் சமையலை பார்த்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.